Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு செகண்ட் சிங்கிள் தான். சோ இந்த பாட்டுக்கு நாங்க வெயிட் பண்றோம். சோ இந்த படம் எப்படா வரும்னு இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப டிலே ஆன மாதிரி ஆயிட்டு. சோ அக்டோபர்ல ரிலீஸ் ஆகுது. சோ அதுக்கு முன்னாடி செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்டதும் சூப்பரா இருந்துச்சு. ஒரு நல்ல லவ் சாங். சோ இது வந்து டைரக்ட் பண்ணிக்கிறதுமே நம்ம சூப்பரான ஒரு ஆக்டர் தான். சோ என்ன யாரு? சோ இதுல நடிச்சிருக்கிறது யாருன்னா தனுஷ் சார் தான். தனுஷ் சார் கூட யார் நடிச்சிருக்காங்கன்னா நித்யா மேனன் தான். சோ ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம வந்து நல்ல ப்ரீவியஸ் மூவி பார்த்துருக்கோம். வேறு லெவலில் அவங்க கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ரெண்டு பேர்த்தோட ஆக்டிங்காக இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதை வந்து ரெண்டு பேரும் மறுபடியும் அவங்க நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்துட்டோம், வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் சிங்கிள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பேர் என்ன? இட்லி கடை. ஸோ பாட்டு பேர் என்னென்னா என்ஜாமி தந்தானே. ஸோ இந்த இதுவுமே வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது நம்ம தனுஷ் சார் தான். ஸோ நம்ம பேக் டு பேக் பார்த்துட்ருக்கோம். அவங்களோட டைரெக்ஷனில் நிறையா மூவி வருது. ஒவ்வொரு மூவிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இதுலேயுமே கண்டிப்பாக வந்து டைரெக்ஷன் நல்லா தான் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதை வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம ஜிவி பிரகாஷ். ஸோ ஆல்ரெடி அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு நல்ல மெலோடி சாங், செம்மையான கெமிஸ்ட்ரி காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டிலே வித்தியாசமாக இருக்குது, இட்லி கடைங்கிறது. ஸோ அதுக்கே அந்த படம் எப்போடா வரும் அப்படின்னு இருக்கும். அக்டோபரில் வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு இந்த செகண்ட் சிங்கிள் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாட்டு கேட்கலாம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பிள்ளைங்க ப்ரெஸ். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்கில் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அறிவு வாய்ஸ் தென்னையும் தந்தானே காத்தார திண்ணையும் தந்தானே நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் சொன்னது யாருன்னு கூறுமுல்ல சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல பூமிக்கு யாருமே வாரம் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சான் சமலா ஸ்டெப்ஸ் இது கல்லங்கவடம் இல்லா நெஞ்சு இருக்கு, என் கண்ணு குட்டிக்கும் சோறு தண்ணி பங்கு இருக்கு. ஏ தன்னந்தனியா எங்க என்ன இருக்கு, என் சொந்த பந்தம்மா ஊரே இங்கு இருக்கு. தார தப்பட்ட தட்டுங்கடி நம்மூரு கும்மிய கொட்டுங்கடி, மஞ்ச குங்குமம் பூசிக்கிட்டு மல்லி பூவோடு சுத்துங்கடி. நான் சொல்லுற
சங்கதி கேட்டுக்கையா உன் காதுல வாங்கி நீ போட்டுக்கையா சொந்த மண்ணையும் பெண்ணையும் கும்பிடணும் நம்ம பாட்டனும் போட்டனும் சொன்னதையா எஞ்சாமி எஞ்சாமி எது வந்தாலும் போனாலும் இந்த வந்தானே எஞ்சாமி ஏத்த வச்சான் எழுத வச்சான் பாட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் ஏத்த வச்சான் எழுத வச்சான் பாட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் வச்சானே எஞ்சாமி தந்தானே எல்லாமே எஞ்சாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே எஞ்சாமி தந்தானே எல்லாமே எஞ்சாமி தந்தானே தென்னையும் தந்தானே காத்தானையும் தந்தானே இப்படி நெஞ்சுக்கு தூரம் சொன்னது யாருன்னு கூறுக்குள்ள சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல பூமிக்கு யாருமே பாரமில்லை ஓ சமலா நினைச்சு அவருக்கு வீட்டு வருமே செம நம்ம பாட்டு பார்த்தோம் ரொம்பவே என்ஜாயபிளா இருந்துச்சு ரொம்பவே அழகா இருந்துச்சு நம்மளோட கிராமத்து ஃபீல்ல ஒரு பாட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இருந்துச்சு அது தனுஷரோட லுக்கும் அவங்களோட அந்த திருநெருப்பு சீட்டு வேஷ்டி சட்டை எல்லாம் போட்டு துண்டெல்லாம் இது அந்த மாதிரி ரொம்ப நாள் முன்னாடி நம்ம அவங்கள பார்த்துருக்கோம் ஸோ இப்போ ஃபைனலி அந்த லுக்கில் வந்து கிராமத்தில் வந்து அதுவும் அந்த கொடை நடந்துட்டு இருக்குல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துற மாதிரி காமிக்கிறாங்க அதில் அவங்க அழகா ஃபுல் பாட்டு பாட்டு அந்த மாதிரிலாம் அதுவும் அந்த கேமரா மூவ்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க டக்குன்னு வர்றது இந்த கை எடுத்து கும்பிடுறது இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது எஸ்பெஷலி அவங்களோட ஸ்டெப் செம்மையா இருக்கு ஸோ பாட்டு எழுதிருக்கிறதுமே தனுஷ் சார் தான். ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் வந்து எப்படி எழுதுறாங்கன்னு தெரியல நல்ல கிராமத்துக்கு வித்தியாசமான ஒரு ஃபீல்ல அழகா அந்த கிராமத்து ஃபீல்ல சூப்பரா எழுதிருக்காங்க நிறைய வேர்ட்ஸ் ரைம்ல கரெக்டா போகுது. ஸோ அது நல்ல லிரிக்ஸ் செம்மையா எழுதியிருக்காங்க. ஸோ அது தவிர்த்து அந்த ரேப் போர்ஷன் வந்து அறிவம் எழுதியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பாடுவாங்க அப்புறம் நடுவில் ஒரு பிட் இருக்குது. ஸோ அது மாதிரி ரேப்பும் இருக்குது. ஸோ ரெண்டும் காம்பினேஷனில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ஜிவி பிரகாஷோட மியூசிக் நம்ம சொல்லவே வேணாம் அவங்க வேறு லெவலில் எப்போவுமே பண்ணுவாங்க. ஸோ இதுலேயுமே வந்து சூப்பராக நம்ம தனுஷ் சர்க்கா ஏற்ற மாதிரியே போட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த லிரிக்ஸ் எஸ்பெஷலி இந்த இது அந்த விளையிறது அந்த மாதிரிலாம் வருதுல அது வந்து ரொம்பவே கனெக்டடா இருந்துச்சு. மலையை தந்தானே அந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்புறம் மஞ்சள பூசங்கடி தந்தாங்க அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் காமெடியாகவும் போயிட்டு இருந்துச்சு லிரிக்ஸ். ஏன்னா உண்மையிலே சொல்லப்போனால் நம்மளுக்கு கடவுள் இருக்கிறதுனால தான் நிறைய விஷயம் கிடைக்குதுங்கிறத வந்து இந்த இதில் அப்பப்போ நம்ம இந்த மாதிரி பாட்டு ஆரம்பிச்சு தான் நம்மளுக்கே அந்த ஒரு சொல்லுவாங்களா ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து ஃபெஸ்டிவல் நேரம் அந்த டைமில் அந்த பாட்டுங்க முடிச்சு ஒரு ஆக்டான ஒரு பாட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ சூப்பராக இருந்துச்சு நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க தனுஷ் சார். ஸோ எப்படி படம் வந்திருக்குன்னு தெரியல. ஸோ செகண்ட் சிங்கிள் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயிலருக்கு வெயிட் பண்ணுறப்ப நம்ம நித்யா மேனன் மேம் இல்லவே இல்லை. ஸோ பாட்டை பொறுத்த வரைக்கும் தனுஷ் சார் தான் ஃபுல். இது வந்து ஒரு இன்ட்ரோ சாங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக டான்ஸ் ஆடிக்காங்க. லாஸ்ட்டில் வர அந்த பெட்லேயும் ஒரு கண்டினியூஸாக ஒரு ஷார்ட் அது ஐ திங்க் பிரேக் இல்லாமல் சூப்பராக அந்த ஃபுல் ஸ்டெப்பை பண்ணியிருக்காங்க தனுஷ் சார் செம்மையாக. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரெயிலருக்காக தான் வெயிட் பண்ணுறோம் எப்படா வரும்னு. ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம். ஸோ நாங்களே விசில் அடிக்கலான்னு இருந்தோம். அதிலே வந்து அவங்களே விசில் அடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு விசில்லாம் வராது. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டான ஒரு சாங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நாலேஜபிள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சு இந்த நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணலாம். Until then, bye friends. Like, share, comment, subscribe. Thank you.